18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்பொழுது இந்த சந்தனத்தை தொடுவதற்கு பல தடைகள் உனக்கு வரலாம். நான் போட்ட இந்த பதிவை கேட்பதற்கு பல தடைகளும் ஏதாவது ஒரு கால தாமதமும் ஆகலாம். ஆனால் எப்படி இருந்தாலும், எவ்வளவு நேரம் ஆனாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், ஒரே ஒரு முறை இந்த சந்தனத்தை நீ தொட்டுட்டினா அது நிச்சயமா உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். ஆமியன் செல்லமே, இந்த சந்தனம் தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக நான் ஆக்கிதான் உன் கண்களில் காட்டினேன். இத்தனை நாளா எல்லாம் உனக்கு கஷ்டத்தை தருவதும் கவலையை தரும் விஷயங்களாகவுமே இருந்ததல்லவா? நமக்கு மட்டும் ஏன்தான் இப்படி நடக்குதோன்னு நீ யோசிச்சியே தவிர நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நீ ஒரு முறை கூட யோசிக்கல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மூல காரணமாக அவனுடைய செயல்கள் தான் இருக்கும். இப்போது உனக்கும் கூட உன் வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமாக உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் தான் இருந்தது. சரி, பரவாயில்ல, நடந்து முடிஞ்சதை எல்லாம் விட்டுடுவோம். இனிமே நடக்க போகிறத பற்றி பார்க்கலாம். இனிமேலாவது நீ செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் பாவமும் கர்ம வினைகளும் உன்னை ஆட்கொள்ளாம பார்த்து பத்தரிசா நடந்துக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவை கொடுத்துட்றேன். உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய எனக்கு இனிமேலும் உன் வாழ்க்கையை வழி நடத்த தெரியும். என் அருளால் நீ தேடின, நீ வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். உனக்கான ஒரு நல்ல மாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இப்போது நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக என் ஆலயத்துக்கு என்னை தேடி வருவாய் செல்லமே. எந்த விஷயமோ, எந்த செயலோ, எந்த முயற்சியோ, எந்த கடமையோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த நினப்பு தான் உன் வாழ்க்கையில் பல நஷ்டங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்குமே கூட காரணமாக இருந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த நினப்பை தூக்கி போட்டுட்டு உடனே அதை செயலாக்க முயற்சி செய். உன் எண்ணம் முழுவதும் இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எண்ணிய விஷயங்கள் எப்படி நடக்காமல் போகும்? நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்கிறேன். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை நோக்கி செல்லும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் செய்கிறாங்கன்னு நீயும் அதே வேலையை செய்யாத. எல்லாரும் போகிறாங்களேன்னு நீயும் அதே பாதையில் போகாத. உன்னுடைய செயல்கள் புதுசாக இருக்கட்டும், உன்னுடைய முயற்சி தனித்துவமாக இருக்கட்டும். உனக்குன்னு நீ ஒரு பாதையை உருவாக்கி அதில் உன் பயணத்தை தொடரும் போது தானே யாருக்குமே கிடைக்காத மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்க முடியும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். நீ செய்கிற எல்லா உனது முயற்சிகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நினச்சினா அதை பக்தியோடு சிறப்பாக செஞ்சு முடி. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களுக்கு நான் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து பதில் சொல்லுவேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல எழுத்துக்களாகவோ வார்த்தைகளாகவோ வெளிவரும்போது உன் வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். உன் மனக்கவலைகளை எல்லாம் மறைய செய்யணும்னா மகிழ்ச்சியோடு எனக்காக ஒரு தீபம் ஏற்று அந்த தீபத்திலேயே உன் கவலைகளையெல்லாம் போட்டு கரைச்சிட்டு உனக்கான வாழ்க்கையில் வெற்றிய ஒளி வடிவத்தில் நான் தருவேன் என் செல்லமே. உன்னுடைய சொந்த பந்தங்கள் உனக்கு கொடுத்த ஏமாற்றமும் நீ அவங்கள நம்பி ஏமாந்ததும் எல்லாமே போதும். இனிமேலாவது நீ எல்லாரையும் முழுசா நம்பாம, எல்லாரையும் உண்மையான உறவுன்னு நினைக்காம, யார் எப்படிப்பட்டவங்க, யார் காரியத்துக்காக பேசுகிறாங்க, யார் உண்மையான பாசத்தோடு பேசுகிறாங்க, யார் அன்போடு ஆறுதலாக இருக்காங்க, யார் சும்மா நடிப்போட வேஷம் போட்டு பாசம் காட்டி நடிக்கிறாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கணும். உன் எதிர்பார்ப்புகள் யார் மீதும் இருக்க வேணாம். நீ எப்போதுமே உன் கடமைகளை கண்ணும் கவனமாக செஞ்சு முடி. இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். கடந்த காலத்தை பற்றி யோசிக்கவோ எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவோ வேணாம். இந்த நாள் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும் நாளாக இருக்கும்.